தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்திட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். காரைக்குடியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அறிவித்த வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் பச்சை பொய் பேசுகிறார். காரைக்குடி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய சவால் விட்டுட்டு இருக்காரு. பச்சை பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. பச்சை பொய் ஸ்டாலின் சொல்லலாம். பச்சை பொய், பொய்க்கு சொந்தக்காரர். மூட்டை மூட்டையா போய் அவிழ்த்து விடுவார். ஏகப்பட்ட மூட்டை அவிழ்த்து விட்டுட்டார். பேசுவது பூரா பொய். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும், ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்று இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் போது, 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காரு. நிறைவேற்றிருக்காருங்களா? நிறைவேற்றிருக்காரா? பொய் தானே பேசுறாரு. அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இதை போன்ற சாதனை திட்டத்தை கடந்த 3 ஆண்டு காலத்தில் திமுக ஏதாவது கொண்டு வந்ததா என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. நான் அரசாங்க பள்ளியில படிச்சவன். அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எப்படியாவது இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், பல் மருத்துவர் ஆகணும் என்பதற்கு நான் சட்டவர்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நிறைவேற்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் 2160 பேர் இன்றைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரா படிச்சுட்டு இருக்காங்க, பல் மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அதற்காக அம்மாவுடைய அரசு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த அறிவிப்பை கொடுத்து அரசாணை வெளியிட்டு ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரா படிச்சுட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே பல் மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் சாதனை. இதான் ஏழை மக்களுக்கு செய்கின்ற உதவி. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்சாரம் மற்றும் சொத்து வரியை உயர்த்தியதுதான் சாதனை. பால் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இன்றைக்கு இவ்வளவு இருந்து நீங்கள் நலமான்னு கேட்கிறார். நீங்களும் நலமாவே இருக்கிறீங்க. நீங்கள் நலமான்னு கேட்கிறார். எங்கயா நலமா இருக்கிறது விட்டு வச்ச? நீ எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்போது தமிழ்நாட்டுக்கு 7 சனி முடிச்சிடுது. நீங்க நலமாவா? மக்கள் இப்படிப்பட்ட துன்பத்தில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க நலமான்னு கேட்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அரசு செய்தித்துறை சார்பில் திமுகவின் கொள்கை மற்றும் பிரச்சார வாசகங்களை வெளியிடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அரசு அலுவலர்கள் தங்களது பணிகளை முறையாக செய்யவில்லை என்றால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இந்த செய்தித்துறையில பல பேர் பணிபுரிச்சிட்டு இருக்காங்க. அந்த செய்தித்துறை அலுவலர்களை பயன்படுத்தி திமுக இருக்கிற மேடையில் பேசுற பேச்செல்லாம், திமுகவுடைய அந்த கொள்கையெல்லாம் அங்கங்க தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சொல்லி போட சொல்றாங்க. இந்த அலுவலர்கள்லாம் நீ ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நீங்க உங்களுடைய பணி நிரந்தரம் அல்ல, விசாரிக்கப்பட்டு அதில் யாராவது ஈடுபட்டிருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியை அணுகி உங்கள் மீது புகார் கொடுக்க இருக்க என்பதையும் எச்சரிக்கிறேன்.
ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசு அதிமுக அரசு. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் ஏதோதோ பேசி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சியில் இன்றைக்கு அமர்ந்து விட்டார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. திமுக அப்படி அல்ல. எதிலே வருமானம் வருதோ அந்த திட்டத்தை துவக்கி அவருடைய கஜானாவை நிரப்புகின்றதற்காக திட்டத்தை போட்டு கொண்டு வந்தார்கள். காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட மகத்தான திட்டத்தை நிறுத்திய விடியா திமுக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இந்த வறட்சியான மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 14,000 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து, மத்திய நிதியில இல்ல, மாநில நிதியில் இருந்து ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு காவிரி குண்டாறு திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். நான் முதலமைச்சராக போது கொண்டு வந்தேன். 14,000 கோடி 14,000 கோடி முழுக்க முழுக்க விவசாயிகள் பயனடைய வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும். ஆக இதற்காக 14,000 கோடி தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறிவிச்சார் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னிலையிலே இந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். இவ்வளவு பெரிய திட்டம் எங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத திட்டம் காவிரி குண்டாறு திட்டம். அப்படிப்பட்ட திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், அவர் ஒரு விவசாயி இருந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டத்தை ஏன் முடக்கிறீர்கள் என்று கேள்வி கேளுங்கள். மீனவ மக்களின் துன்பங்கள் தீர கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்க அதிமுக தொடர்ந்து போராடி வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 10 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவர்களுடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு, இந்தியாவுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெறாமல் கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் புரட்சி தலைவிதான். கச்சத்தீவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக தொடுத்த வழக்கில் மத்திய அரசு இனியாவது தனது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சொன்னால் மீண்டும் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைத்தால்தான் நம்முடைய மீனவ மக்களுடைய துன்பங்கள் அகலும். அதற்காக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டே அம்மாவை முன்வந்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த கச்சத்தீவு இந்திய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று அதை மத்திய அரசு திருப்பப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே 2008ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா திரு ஸ்டாலின் அவர்களே. 10 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த பாஜகவினர் தேர்தலுக்காகவே கச்சத்தீவு குறித்து பேசி வருகின்றனர்.
கச்சத்தீவு உரிமை பறிபோனதால் தமிழக மீனவர்கள் மிகவும் அவதிப்பட்டு வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு. பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்து மீனவருடைய கோரிக்கையை நேரடியாக பேசினார்கள். அவர்கள் 10 ஆண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். 10 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவருடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு இந்தியாவுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவு ஜீவி போல் பேசி வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் பேசியதை வீடியோ ஆதாரங்களுடன் மக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1 107 இருக்கிறோம். இந்த 107 நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி போட்டு எப்படி சிறப்பாக கணக்கு போடுறாங்க. ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் சட்டம், அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. தப்பு தப்பா பேசிவிட்டு நம்ம பற்றி குறை சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேனி மற்றும் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். அதிமுக வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து தொகுதி காலி என அறிவிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சட்டப்பேரவை செயலகம் தகவல். சென்னை தாம்பரத்தில் நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் சிறப்பு குழு விசாரணை நடத்தி தேர்தல் செலவின பார்வையாளர் அறிக்கை அளிப்பார் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 208 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தாலும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகள் தொடரும். 50,000க்கும் மேல் ஆவணமின்றி கையில் ரொக்கமாக வைத்திருந்தால் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. விருதுநகரில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 12 கிலோ எடை கொண்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கருவூலத்தில் ஒப்படைப்பு. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. வானூர், திருச்சிற்றம்பலம், கூற்றோடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த அதிமுக எம்பிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு.
கோஷம் போடவும் ஓட்டு போடவும் மட்டுமே திமுகவும் காங்கிரசும் பட்டியல் இனத்தவரை பயன்படுத்துவதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பங்கேற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரதிநிதிகளை மேடையில் ஏற்றாதது ஏன் என கேள்வி. +2 வேதியியல் மற்றும் கணித தேர்விலும் தவறான 2 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுத் தேர்வுக்கான கேள்வித்தாளை கூட திறமையாக தயாரிக்க முடியாத பொம்மை முதலமைச்சரின் பள்ளி கல்வித்துறை. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவித்து உத்தரவு. மதுரை சோழவந்தான் அருகே மூக அழகிரியின் பண்ணை வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி. விடியா திமுக ஆட்சியில் முதலமைச்சரின் சகோதரரின் வீட்டிலேயே கொள்ளை முயற்சி நடந்திருப்பதால் மக்கள் அச்சம். பல்லடம் அடுத்த பூமலூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் தறி தொழிலாளி மீது தாக்குதல். நாங்கள் பாதிக்கப்பட்ட பாஜக ஆட்சிதான் காரணம் என கூறிய தறி தொழிலாளி மீது பாஜக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. 3 ஆண்டு காலமாக இயற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழட்டி உடைச்சு அதை இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு. பழனி அருகே காலை உணவு திட்டத்தில் வேலை பார்த்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக மாவட்ட செயலாளர். பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தலைமறைவான பாஜக நிர்வாகிக்கு போலீசார் வலைவீச்சு. நாடாளுமன்ற தேர்தலிற்கு பிறகு தமிழ்நாட்டில் உயர்கல்வி கட்டணங்கள் உயர வாய்ப்பு. கல்வி கட்டணங்களை 25% வரை உயர்த்த தனியார் கல்லூரிகள் கோரிக்கை வைத்திருப்பதால் பெற்றோர் கலக்கம். தமிழ்நாட்டில் மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளதால் கூடுதல் சுமைக்கு ஆளாகும் பெற்றோர். ஏழை மாணவர்களின் உயர்கல்வி படிப்பை உறுதி செய்ய விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா அல்லது தனியார் கல்லூரிகளுக்கு சாதகமாக செயல்படுமா என பொதுமக்கள் கேள்வி. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 15 ஆண்டுகளாக எம்பி பதவியில் இருக்கும் விடியா திமுகவைச் சேர்ந்த ஆண்டிமுத்து ராசாவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. கார்ல வருவார், கார்ல போவார், மக்களுக்காக எதையும் செய்யல என சாலையோர வியாபாரி குமுறல். புடிச்சு உள்ள போடணுங்க. நீங்க கோடி அடிச்சா ஏமா போட்டு காசு யாரோட காசு? ஏன் அவனை புடிச்சு உள்ள போறான்னு உங்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க? கேஸ் 10,000 கோடி அடிச்சிருக்கேன், 10,000 திருடி இருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம்? பணம் 2 மூட்டையை கொடுத்து முடிச்சு போச்சு. நீலகிரியில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நல்ல ஒரு ஆட்சியே அமையணும். நாகையில் டெட் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஆசிரியர் தனது வீட்டின் முன்பு ஒட்டியுள்ள பேனர்களால் பரபரப்பு. தனது வாக்கு திமுக கூட்டணிக்கு இல்லை என்றும் அமைச்சர் பொன்முடி பேச்சால் ஏமாற்றம்தான் மிஞ்சியதாகவும் பதிவிட்டுள்ளார். தென்காசி தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற திமுக வேட்பாளரை சொந்த கட்சியினரே துரத்தி அனுப்பியதால் பரபரப்பு. உள்ளடி வேலைகளால் திமுக வேட்பாளரின் தோல்வி தற்போதே உறுதியாகிவிட்டதாக திமுக உடன்பிறப்புகள் புலம்பல். காரைக்குடி அருகே மித்ரா வயலில் மருத்துவமனை அமைக்காதது குறித்து கேள்வி எழுப்பிய பெண். பதில் சொல்ல முடியாமல் திணறிய கார்த்தி சிதம்பரம் நேக்காக நழுவி சென்றதால் மக்கள் அதிருப்தி.
ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். ஹாஸ்பிட்டலும் கொடுக்கல. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவடைந்தது. விடைத்தாள் திருத்தம் வருகிற 12ஆம் தேதி தொடங்குகிறது. வடலூர் பெருவெளியில் போராடும் பொதுமக்களிடம் கருத்து கேட்க வந்த பத்திரிகையாளர் மீது போலீசார் தாக்குதல். வீடியோ எடுத்ததாக செல்போனையும் பறித்து விடியா அரசின் ஏவல் துறை அட்டூழியம். பத்திரிகையாளரை வந்து காவல்துறை வந்து கடுமையாக நடந்துக்கிறாங்க. அங்கே பாருங்க, காவல்துறை வந்து பத்திரிகையாளரை எப்படி தாக்குறாங்கிறத பாருங்க. வடலூர்ல காவல்துறை வந்து பத்திரிகையாளரை எப்படி தாக்குறாங்கிறத பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் நிர்வாகத்தில் முறைகேடு. ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் நேரடியாக சென்று காவல் நிலையத்தில் புகார். வேதாரண்யத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 6 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட பூங்கா. ஒரு வாரத்தில் பூங்காவை சீரமைக்காவிட்டால் நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை. நாகையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மகாகாளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றம். ஸ்ரீமுஷ்ணம் அருகே 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி இடிந்து விழும் அபாயம். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் உயிர் பயத்தில் கிராம மக்கள். தூய்மை பணிகளை மேற்கொள்ள தேவையான உபகரணங்கள் வழங்காமல் சின்னமனூர் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம். வேலைக்கு செல்லாமல் தூய்மை பணியாளர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தீக்குளித்த நபரால் பரபரப்பு. மனைவி மற்றும் குழந்தை இறந்த துக்கத்தில் தற்கொலைக்கு முயன்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. செங்கோட்டை அரசு விரைவு பேருந்து பணிமனையில் இறக்கமான இடத்தில் நிறுத்திய பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓடியது. கணக்காளர் அறை முன்பு நின்று கொண்டிருந்த நடத்துனர்கள் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு நடத்துனர் படுகாயம். புதுச்சேரியில் ஆங்கிலம் சரிவர பேச வராததால் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை. மாணவியின் தற்கொலைக்கு காரணமான 2 பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி வளாகத்தில் உறவினர்கள் போராட்டம். முறையான குடிநீர் வழங்காததால் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை எடுக்க விடாமல் சிறைபிடித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. இன்று முதல் வருகிற 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் மஞ்சள் அலர்ட் கொடுத்தது வானிலை ஆய்வு மையம். மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மாதவரம் பேருந்து நிலையத்தில் படுத்து தூங்குவதற்கு இடம் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில்
வாலிபர் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட அவலம். பொம்மை முதல்வர் அறிவித்த அரசின் 300 ரூபாய் மாத வாடகை விடுதிகள் திட்டம் என்ன ஆனது என பொதுமக்கள் கேள்வி. ஐபிஎல் தொடரின் 22வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி. கொல்கத்தாவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றைய ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை. இன்று இரவு 7:30 மணிக்கு மொஹாலியில் உள்ள மகாராஜா யாதவேந்திரா சிங் ஸ்டேடியத்தில் போட்டி நடைபெறுகிறது.